சிதம்பரத்தில் விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் EPS அரசாங்கமே விவசாயிகள் கரும்பை தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு விற்பனை செய்ய உத்தரவிட்டால் எப்படி அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் லாபத்தில் இயங்கும் என்று கேள்வி எழுப்பினார். இந்த பகுதியிலே கரும்பு சாகுபடி அதிகமாக இருக்கின்ற பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் சேத்தியா தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு தான் தங்களுடைய கரும்புகளை அரவைக்கு அனுப்பி பயன்பெற்று வந்தார்கள். ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அரவை திறனை குறைத்து விட்டது. அதுவும் வேளாண்மை துறை அமைச்சர் இருக்கின்ற மாவட்டம். இந்த மாவட்டத்திலேயே இப்படி வேளாண் பெருமக்களுக்கு அவலங்களை இருப்பது உண்மையிலேயே வேதனை அளிக்கின்றது. அரசாங்கமே தனியார் சர்க்கரை ஆலைக்கு தன்னுடைய கரும்பு விவசாயிகள் பயிரிட்ட கரும்புகளை அங்கே கொண்டு போய் விற்பனை செய்யலாம் என்று இன்றைக்கு உத்தரவு போட்டுக்கிட்டு சொன்னால் எப்படி அரசாங்கம் நடத்துகின்ற கூட்டுறவு சர்க்கரை ஆலை லாபத்தில் இயங்கும்? தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் திமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் விவசாயிகளுக்கு தரப்படும். தரல. அதே போல விவசாயிகள் கரும்பு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை டன்னுக்கு 4000 ரூபாய் தரணாங்க. குறைந்த அளவு தான் இந்த 3 ஆண்டு காலமா விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற கரும்புக்கு இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு தந்திருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.